ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 2 கொரிந்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் திருவசனம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். இந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. ஒரு புதிய உடன்படிக்கையின் ஊழியம், ஒரு புதிய உடன்படிக்கை ஆண்டவர் தருகிறார். பழைய உடன்படிக்கை அது எழுத்துக்குரியது. எழுத்துக்குரியது கொல்லும், ஆவிக்குரியது உயிர்ப்பிக்கும். இப்ப நம்ம பழைய ஏற்பாட்டில் இல்லை. அதுக்கு பழைய ஏற்பாட்டில் இருந்திருந்தா நியாயப்பிரமாணம், த புக் ஆஃப் லா. இந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணும்னா, ஒருவன் தவறு செய்துவிட்டால், ஒருவன் தப்பிதமான செயல்பாட்டை செய்துவிட்டா he has to kill, அவனை கொன்றுவிட வேண்டும். whether what the judgment given by the high priest on that year, அந்த வருஷத்துல பிரதான ஆசாரியன் என்ன நியாயம் இருக்கிறார் அதன்படிதான் புரிஞ்சிச்சு அவன் கதை. பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், கைக்கு கை, காலுக்கு காலு அப்படின்னு எடுத்துருவாங்க. ஆனா தேவனுடைய திருவசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, புதிய உடன்படிக்கையின் ஊழியம். அப்ப நம்ம அழைக்கப்பட்டு யார் ஊழியத்துக்கு அழைக்கப்படுகிறோம்? எல்லாருமே. The calling was given to open to all, to serve our God's ministry. அப்ப ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை தருகிறார், தேவனுடைய ஊழியத்தை செய்ய. அது புதிய உடன்படிக்கையின் ஊழியம். இப்ப நீங்க நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு காரியத்தை செய்யாம தவறி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அவனை கொண்டு போடும். நசரேய விரதம் 40 நாள் நசரேய விரதம் இருக்கணும். அவன் வேண்டுதல் செஞ்சுக்கிட்டா, முடிவெட்டல, தாடி வளர்த்துக்கிட்டான், அவன் திராட்சை சம்பந்தமான எதையும் சாப்பிடல, குடிக்கல, இப்படி அவன் தீட்டுப்படாம இருக்கான். திடீர்னு அவன் 39ஆவது நாள் தீட்டுப்பட்டான்னு வச்சுக்கோ, முடிஞ்சது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் இருந்து இது பண்ணிக்கிறேன், முடியாது. மறுபடியும் 40 நாள். அதுக்கு முன்னாடி அவன் தன்னை சவரன் பண்ணி தன்னை சுத்திகரித்து கொள்ளும். இதுதான் பழைய உடன்படிக்கையின் ஊழியம். ஆனா புதிய உடன்படிக்கையின் ஊழியம் அப்படி இல்லை. அது ஆவியை உயிர்ப்பிக்கிறது. ஆவி, அந்த ஆவிக்குரிய ஊழியம். இதான் பவுலடியார் சொல்லும்போது சொல்றாரு, மோசே நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்த மோசே, அவருடைய முகம் அவ்வளவு மகிமையின் பிரகாசத்துல இருந்துச்சு. ஜனங்கள்லாம் சொன்னாங்க, ஐயா உன் முகத்தை பார்க்க முடியல, ஐயா ஒரு திரைய போட்டுக்கோ, உன் முகத்தை மூடிக்கோ, நீ அந்த மூடிட்டே பேசு, உன் முகத்தினுடைய பிரகாசம் எங்களால் பார்க்க முடியல. அழிந்து போகிற அல்லது புதிய பழைய உடன்படிக்கையின் ஊழியத்துல கட்டுப்பாடோடு இருக்கிற அந்த ஊழியத்துக்கே இவ்வளவு மகிமைனா, புதிய ஏற்பாட்டு ஊழியத்துல, கிருபை நிறைந்த ஊழியத்துல, ஆவிக்குரிய ஊழியத்துல அது எவ்வளவு ஒரு மகிமையை கத்து தருகிறாரு. இந்த மகிமையை தான் பவுலடியார் சொல்லும்போது சொல்றாரு, ஆவியின் ஊழியம், ஆவியை உயிர்ப்பிக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆவி உயிர்ப்பிக்கிறது. வேதத்துல நீங்க பாருங்களேன், ஆவி உயிர்ப்பிக்கும். எங்க யோசேப்பு மரித்து போனார் அப்படின்ற செய்திய யாக்கோபுக்கு அவருடைய பிள்ளைகளை அறிவிக்கிறாங்க. இந்த வஸ்திரம் உம்முடைய குமாரனுடையதோ என்று பாரும், இதை நாங்கள் வழியில் கண்டு எடுத்தோம், ஏதோ ஒன்று பீறி போட்டு விட்டது என்று சொல்லி ஒரு ஆட்டை அடித்து அதனுடைய ரத்தத்தை அதில் தெளித்து யாக்கோபுக்கு கொண்டு போய் கொடுக்கிறார். அவன் மிகவும் துக்கப்பட்டான், பயங்கர துக்கம். இப்படி நாட்கள் கடந்து போகிறது. அவன் நேசித்த ராகேல் அவள் இல்லை. அவள் பெற்ற 2 பிள்ளைகளில் ஒருவன் இல்லை, ஒருவன் மாத்திரம் இருக்கிறார்.
he was filled with a deep sorrow in his heart. பட் இருதயத்தில் ரொம்ப ஆழமான துக்கம் இருந்துச்சு. அதோடு தான் இருக்கா. அவன் ஆவி அவனுக்குள் செத்து போச்சு. இப்ப சொல்லுவாங்கல்ல, நடைபிணமா இருக்காரு அப்படின்னு. யாக்கோபு ஒரு காலகட்டத்தில் அப்படிதான் இருந்திருக்கார். ஆனா நீங்க வேதத்தை வாசிச்சீங்கன்னா, இவர்கள் போய் 12 கோத்திரத்தின் தலைவர்களாகிய யாக்கோபுடைய பிள்ளைகள், யோசேப்பில்ல, மற்றவர்கள் போய் 10 பேர் போய் அங்கே ஆகாரம் கொண்டு வரும்பொழுது யோசேப்பை அவன் வெளிப்படுத்துகிறான். பெஞ்சமினை கூட்டு வரும்போது வெளிப்படுத்துகிறான். இங்க வந்து தன் தகப்பன் இடத்துல சொல்லுகிறார்கள், தகப்பனே, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். நீங்க அந்த வேத பகுதியை வாசிங்கன்னா அவன் சொல்றான், யாக்கோபுக்குள் அவனுடைய ஆவி உயிர்ப்பித்தது, அவனுடைய ஆவி உயிரடைந்தது. அப்ப நீங்க இந்த வேத வசனத்தை ரொம்ப கவனமா மாத்தி வாசிச்சாதான் அது புரியும். இந்த யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறான், அவன் உம்மை பார்க்க துடிக்கிறான், உம்மை கொண்டு அழைத்து வர சொல்லி இருக்கிறான், அதற்கான வண்டியல்கள், அதற்கான தின்பண்டங்கள், அதற்கான ஆகாரங்கள் வழிக்கு உமக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறான், மாற்று வசனங்கள் கொடுத்து அனுப்பியிருக்கிறான் என்று இதையெல்லாம் யாக்கோபு கண்டபோது அவன் ஆவி செத்து போய் சிறு நடைமுதமா சுத்திட்டு அலைஞ்சவன் ஆவி உயிர்ப்பிக்கிறது. நீங்க ஆவி உயிர்ப்பிச்ச உடனே என்ன பண்ணலாம் தெரியுமா? உடனே ஓடி போய் யோசிப்பு பார்க்கல. இவன் டு பெத்தே, அவன் பெத்தேலுக்கு போய் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அவன் கர்த்தரை தொழுது கொண்டு விசாரிக்கிறான். லார்ட், whether I go to Egypt or not. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் பிள்ளைகளோடு போ, நான் உன்னை அங்கிருந்து கானான் தேசத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேசத்திற்கு உன்னை கொண்டு வருவேன். Now you have to go to Egypt. நீ இப்பொழுது எகிப்துக்கு போக வேண்டும். அவன் ஆவி உயிர்ப்பித்த உடனே தேவனை அந்த அந்த மகிழ்ச்சியா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், ஏதா இருந்தாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தான். அதாங்க யாக்கோபுக்கு இருந்த ப்ளஸ் பாயிண்ட். நம்ம ஏதாவது ஒன்று அற்புதம் நடக்கல, ஏதாவது ஒன்று நடக்கலாம், உடனே சபைக்கு போறதை நிறுத்திக்கிறது, ஜெபிக்கிறத நிறுத்திக்கிறது, வேதம் வாசிக்கிறத நிறுத்திக்கிறது, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம சொல்லுவோம், எனக்கு அவர் ஒன்றும் செய்யவில்லை. நான் பொதுவா கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், உனக்காக மரித்து இருக்கிறார், உனக்காக உயிரோடு கூட எழும்பி இருக்கிறார், இதை விட ஒரு தேவாதி தேவன் உனக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிற? ஒரு ஆஃப்டர் ஒரு சின்ன விஷயம், உலக பிரகாரமான காரியம், எனக்கு இது நடக்கல, எனக்கு அது நடக்கல, நான் நினைச்ச பொண்ணு ஆண்டவர் எனக்கு கல்யாணம் பண்ணி தரல, நீ இந்த பொண்ணு நினைப்ப, நாளைக்கு இன்னொரு பொண்ணு நினைப்ப, நாளைக்கு இன்னொரு பொண்ணு நினைப்ப. அப்ப அதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்துட்டே வந்தா சாலமோனுக்கு அண்ணனா மாறிடுவேன். அது இல்லாம நீ நினைக்கிற பொண்ணெல்லாம் கல்யாணம் ஆன பொண்ணா கூட இருக்கும், அதெல்லாம் உனக்கு தெரியாது. பொண்ணை பார்த்தோம், ஆண்டோட போய் ஜெபம் பண்றது. சிலருக்கு மென்டல் கேஸ் இப்படி இருக்கு, இதை எனக்கு தாரும் ஆண்டவரே, இந்த பொண்ணு தான் எனக்கு தரிசனம். ஒருத்தவன் அப்படிதான் போய் கேட்டான் ஒரு பொண்ணுகிட்ட, ஏமா கர்த்தர் உன்னதான் காமிக்கிறார், ஐயோ உனக்கு உன்னதான் என்ன கல்யாணம் பண்ண சொல்லியிருக்கிற, நான் உன்னதான் கைப்பிடிக்கணும்னு விரும்பி இருக்கிறேன், கர்த்தர் என்கிட்ட பேசிட்டார், உன்னை என் தரிசனத்துல பார்த்த, சொப்பனத்துல பார்த்த, நீ வந்து என்கிட்ட சொல்ற நான் தாங்க உனக்கு மனைவின்ற, அப்படி கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்காருமா, நீ நல்ல ஜெபம் பண்ணுமா, எனக்கு சொல்லுமா. அந்த பொண்ணு உடனே கர்த்தரை துதிக்குது, ஐயோ என் ஆண்டவரே, இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சிருக்கிற என் வாழ்க்கையில, எனக்கா இந்த வாழ்க்கை இவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் எனக்கு தந்திருக்கிறீரே. அவனுக்கு ஒன்றும் புரியல. அது சொல்லுது, நான் 4 முறை அபார்ஷன் பண்ணிட்டேன். அவனுக்கு அதிர்ச்சி. அப்புறம் எனக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு, அந்த அவனுக்கு பிரேயர் வந்துருச்சு. அப்புறம் சொல்லுது, என்னை உனக்கு காண்பித்து. அதுக்கப்புறம் அவன் நின்றுப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? இது நடந்தது. நான் சொல்றது கதை இல்லை, இது உண்மையில நடந்தது. அசாம்ல இருந்து ஒரு பொண்ணு
அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில் இது நடந்துச்சு. அது சொல்லுச்சு, மூணு பிள்ளைகளை அபார்ஷன் பண்ணிருக்கேன், ஒரு குழந்தைய நான் பெற்றெடுத்திருக்கேன், கல்யாணம் ஆகலை எனக்கு. அதாவது ஆள் பார்க்க நல்லா இருக்கும், ஆனா மேட்ரு நீங்க கிட்ட போனீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இப்படிதான் வெளியிடமா பார்த்துட்டு இந்த நாட்கள் இதை ஆண்டவர் தாரோம், அதை ஆண்டவர் தாரோம், எனக்கு இது தரலையா, அப்படியே சோகமா தெரியுது. சொல்ற கர்த்தர் உனக்கு நன்மையானது எதுவோ, மேன்மையானது எதுவோ, ஆசீர்வாதமானது எதுவோ, புகழது எதுவோ, புண்ணியம் எதுவோ அதை தான் தருவாரே அல்லாமல் ஆவியோ உயிர்ப்பிக்கும். இந்த காலை வேளையில் உங்கள் ஆவி எதிலெல்லாம் சோர்ந்து போச்சோ, ஏசாயா தீர்க்கதரிசி ஆவி சோர்ந்து போச்சு எப்ப தெரியுமா? உசியா மறுத்து போன. உசியா மறுத்து போனோடனே அவன் ஆவி அப்படியே சோர்ந்து படுத்து. அப்புறம் பார்த்தான், ஆண்டவர் அவனை பார்த்து உத்து பார்த்துட்டே இருக்காரு. உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்துல உயரும் உன்னதமான சிங்காசன தரிசனத்தை ஏசாயாவுக்கு காண்பித்த பொழுது அவன் ஆவி அவனுக்குள் உயிரடைந்தது, அவன் ஆவி அவனுக்குள் உயிர்ப்பிக்கப்பட்டது. இந்த காலை வேளையில் ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு பிரச்சனை உங்க ஆவியை சோர்வடைய பண்ணிருக்கும். You feel deep depressed or deep sorrow was filled in your heart. But today, Jesus Christ is alive. அவருடைய ஆவியோ உங்களை உயிர்ப்பிக்கும். இந்த காலை வேளையில் நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள். உங்கள் சோர்வுகள் நீங்கிறது. தேவ பலன் உங்களுக்குள் இறங்கி வருகிறது. யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறான். யோசேப்பு உம்மை காண துடிக்கிறான். அவன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. அதே போல உங்கள் ஆவி உங்களுக்குள் உயிர்ப்பிக்கப்படும் என்பதை நான் ஆழமாக தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அந்த உயிர்ப்பிக்கிற கிருபை இந்த காலை வேளையில் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். மகிழ்ச்சியோடு இருங்கள். ஆமென்.